பழனி முருகரோட சிலை 9 கொடிய விஷங்களால ஆனதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? விச் இஸ் கால் நவபாசனா. அந்த கடவுளோட சிலைக்கு அபிஷேகம் பண்ற பாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் குடிக்கிறாங்க. 9 விஷங்களால் ஆன இந்த சிலையில பட்டு வர பிரசாதத்துல மட்டும் அதோட எசன்ஸ் இறங்காமலா இருக்கும். அப்கோர்ஸ் இறங்குது. இதனாலதான் அந்த அபிஷேக பாலை குடிக்கிற பக்தர்கள் ஆஸ்துமா அண்ட் சில தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகுதுன்னு சொல்றாங்க. பாய்சன்ல எப்படி மெடிசினல் வேல்யூன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ஆல்கெமிக்கல் சீக்ரெட்க்கு பின்னாடி இருக்கிறது த கிரேட் சித்தர் போகர். இவர் தான் முருகனோட இந்த நவபாஷண ஐடலை கிரியேட் பண்ணவர். இவர் சித்தா மெடிசன், ஆல்கெமி, யோகாலையும் ப்ரொஃபிஷியண்டா இருந்திருக்காரு. இதுக்காக டோட்டலி இந்த 9 பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸையும் ஒன்று சேர்த்து ஏன்ஷியன்ட் சித்தா ட்ரெடிஷன் மூலமா ஆல்கெமிக்கலி பியூரிஃபிகேஷன், டீடாக்சிஃபிகேஷன், காம்பினேஷன் அண்ட் சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா இந்த சிலையை உருவாக்கி இருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா சில மருத்துவ மூலிகைகளால இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொபோர்ஷன்ல கம்பைன் பண்ணி ஃபைனலா ஒரு சிலையா உருவாக்கி இருக்காரு. இந்த ப்ராசஸ் அண்ட் இதோட எக்ஸாக்ட் காம்போசிஷன் தான் விஷத்தையும் மருத்துவ குணமிக்கதா மாத்திருக்கு. இதனாலதான் இந்த சிலையில பட்டு வர்ற அபிஷேக பால் பக்தர்களோட நோய்களுக்கும் மருந்தா இருக்கிறதா நம்பப்படுது. இந்த நவபாஷண ஐடல் ப்ராசஸ் பத்தின முழு குறிப்புகளும் சித்தா மெடிசினல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் குமுததந்திரா மாதிரியான சில டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் இருக்கு. பட் அப்ப இந்த நவபாஷண சிலையோட டிவைனிட்டி அண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாங்க. ஏன் இப்ப இருக்க மாடர்ன் சயின்டிஸ்டாலையும் இன்னைக்கு வரைக்குமே இதோட காம்போஷனை பிரேக் பண்ண முடியல.